ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஊர் ஃபேமஸ் தஞ்சை பெரிய கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சை பெரிய கோயில் கிபி 11ஆம் நூற்றாண்டில் மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக இருக்கிற இந்த கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் எந்த இயரில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1003லேருந்து 1010 வரைக்கும் காலகட்டத்தில் தான் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட விமானம் அப்படின்னா கோபுரம் சுமார் 216 அடி, அதாவது 66 மீட்டர் உயரம் கொண்டிருக்கு. இது உலகத்தோட மிக உயரமான விமானங்களில் ஒன்றாகும். விமானம் அப்படின்னா கோபுரம். இதோட உச்சியில் உள்ள 80 டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் கலசம் நிழல் தரையில் விழாமல் தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட முன்பகுதியில் இருக்கிற நந்தி சிலை ஒரே ஒரு கல்லால் செதுக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவோட 2வது பெரிய நந்தியாகும். இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுனால சோழர்களோட வரலாற்று செய்திகள், ஆட்சி முறை, அப்புறம் அவங்களோட கலைகள் பற்றி விளக்குற மாதிரியான கல்வெட்டுகள்லாம் இந்த கோவிலோட சுவர்களில் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் நடக்கிற மிக முக்கியமான திருவிழான்னு பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா தான். இது சோழர்கள் காலத்தில் இருந்தே பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆண்டுதோறுமே சித்திரை மாதத்தில் 18 நாட்கள் இங்கே கோலாகலமாக நடைபெறுது. விழாவோட முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்றம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, அதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம். இது எல்லாமே வெகு சிறப்பாக நடைபெறுது. அதுக்கப்புறம் விழாவோட உச்சக்கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேரோட்டம் தான் இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்குது. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனோட பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சதய திருவிழாவும் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதனால் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, உங்களுக்கு வேறு கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.